அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காம்பவுண்ட் ஒர்க்ஸ், ரிங் அண்ட் கம்பி வேலி ஒர்க்ஸ். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கங்க, அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஆல்ரெடி உங்களுக்கு மொபைல் நம்பர் சொல்லியிருக்கிறேங்க. இங்கே பாருங்கள், குடிமங்கலம்னா பொள்ளாச்சி ரோடுங்க. பொள்ளாச்சி ரோடுக்கு அடுத்த ஸ்டாப்பு குடிமங்கலம் 4 ரோடுனா எல்லாத்துக்கும் தெரியும். இதில் வந்து 6 ஏக்கர் பூமிங்க. கிட்டத்தட்ட ஒரு திங்கட்கிழமை கால் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி புதன்கிழமை. 2 நாளில் வந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜுங்க. காட்டுங்க சார். பாருங்கள், இதில் வந்து கிட்டத்தட்ட 500 அடிங்க. 500 அடியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 170 அடி முடிச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு 100 அடி தான் முடிப்பாங்க நம்ம லேபர்ஸு. இந்த சைட்டில் வந்து 170 அடி முடிச்சு கொடுத்துருக்காங்க. 3 நல்ல வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஸ்லாபு கொண்டு வந்தாச்சு. இதில் போஸ்ட் கொண்டு வந்தாச்சுங்க. இது வந்து 8 அடி போஸ்ட்டுங்க. 8 அடி போஸ்ட்டாக டிஃபால்ட்டாக 2 அடி காங்கிரீட் போயிடுச்சு. மீதி ஒவ்வொரு ஸ்லாபும் ஒவ்வொரு அடிங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் வித்தியாசம் நான் சொல்லிக்கிறேன். இது பார்ட் 1 தான். இதில் நான் சொல்லிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்டு ஸ்லாபு போட்டால் 15 நாள் க்யூரிங் கொடுக்கணும். திங்கக்கிழமை போட்டிங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமை, அதுக்கு அடுத்த வாரம் அந்த 2 வாரத்தில் நம்ம க்யூரிங் கொடுக்கணும். 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணிங்கன்னா எம்சாண்டு ஜல்லி சிமெண்ட்டு ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் 8 பீஸுங்க. 8 பீஸ் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. அதே மாதிரி சார் காட்டு வருப்பார். இங்கே பாருங்கள், நம்ம மெட்டீரியல் கொண்டு வந்து வண்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்லாப் ஃபிட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போயுமே வந்து சைட்டில் வந்து பொலேரோ பிக்கப் வரும்போது 3 பேர் தான் ஃபிட்டிங் பண்ணுவாங்க. இப்போ வந்து 6 பேர் வருவாங்க. 6 பேரில் வேலை டக்குன்னு முடிஞ்சிருது. இப்போ திங்கக்கிழமை முடிகிற சைட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருதுங்க. இதெல்லாம் பாருங்கள், நீட்டாக ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து வேலைப்பாடு இன்னும் இருக்குது, இன்னும் முடிக்கல. இங்கே பாருங்கள், லாங் சைட்டு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக முடிச்சிருக்காங்க. போஸ்டெல்லாம் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இன்னும் ஸ்லாபெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குங்க. கரெக்ஷன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க, இன்றைக்கி புதன்கிழமை. திங்கக்கிழமை மார்னிங் வந்து பூஜை போட்டு ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி புதன்கிழமை வேலையே முடிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், சைட் பர்பஸ்க்காக. இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் ஸ்டோர், சிவகுமார் இன்ஜினியர், 9786419066ங்க. இதுதான் நம்மளோட போர்டு. இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். வேலை வந்து முடிச்சாச்சுங்க. அதில் சொன்ன மாதிரிங்க எல்லாமே வந்து நம்ம காம்பவுண்டெல்லாம் காட்டியாச்சு. இதில் வந்து இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 இன்னும் 1 2 சேர்த்து போட்டால் நம்மளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டிங்க. ஒரு மூட்டை மிக்ஸ் பண்ணால் அந்த ஃபஸ்ட் குவாலிட்டியை பற்றி சொல்லிட்டோம். அதே மாதிரி இது ஃப்ரண்ட் சைடுங்க. பேக் சைடு வந்ததை கிட்டத்தட்ட பேக்கிங் ஒர்க் கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம பேக்கிங் ஒர்க் கொடுத்தீங்கன்னா தான் லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 போஸ்ட் இருக்குன்னா அந்த 100 போஸ்ட்டு பேக்கிங் கொடுக்கணும். 500 ஸ்லாப்னா 500 ஸ்லாபுக்கு பேக்கிங் கொடுக்கணும். எதனால் நம்ம கொடுக்குறோன்னா, மழை காலத்துலேயும் பக்கத்து காடை வந்து நிறவும் போது ஜேசிபியில் காயமாகும் போது நம்ம ஸ்லாப் வந்து சரியும். அதனால் நம்ம பேக்கிங் கொடுத்தா ஒவ்வொரு பீஸுக்கும் ஜல்லி பீஸ் வைப்போம். 3/4 ஜல்லி வந்து அதை இன்சர்ட் பண்ணி அது வச்சு பேக்கிங் பண்ணி நான் லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. 25-30 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் பேக்கிங் கம்பல்சரி கொடுக்க சொல்லுங்கள். இது மாதிரி யூடியூப்பில் வந்து எங்களுக்கு நம்ம வீடியோஸ் அத்தனையும் பார்த்துக்கிட்டு நம்ம கால் பண்ணுற கஸ்டமர் வந்து கால் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி அந்த லொக்கேஷனுக்கு போய் நம்ம வந்து பார்த்து நம்ம இத்தனை அடி போடலான்னு சொல்லி நம்ம சஜஷன் கொடுக்குறோம். அவங்க 5 அடி கேட்குறாங்க, இல்லை வேண்டாம் நம்மளுக்கு 6 அடி போட்டால் நல்லாயிருக்கும், 7 அடி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதேமாரி கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டுங்க சார். இவன் காட்டுவாங்க பாரு, சார் காட்டுவாங்க பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காட்டுறாங்க பாருங்க. இது எல்லாமே ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சுங்க. நாங்கள் நினச்சது வந்து கிட்டத்தட்ட 5 நாள் ஆகும்னு நினச்சோம். 3 நாளில் முடிஞ்சிச்சு. திங்கக்கிழமை மார்னிங் வந்து நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. இப்போ இன்றைக்கி புதன்கிழமை ஈவினிங் முடிஞ்சது. நாளைக்கு பேக்கிங் ஒர்க் முடியும். இது எல்லாமே ஃப்ரண்ட் சைடுங்க. பேக் சைடு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதில் பாருங்கள், ஈச்சரில் பெரிய வண்டியில் நம்ம லோடு கொண்டு வர்றோம். ஈச்சரில் லோடு கொண்டு வர்றோம், பிக்கப்லாம் போஸ்ட் கொண்டு வர்றோங்க. 2 வண்டியில் நம்ம கொண்டு வரனால குயிக் ப்ராசஸாக வேலை முடிஞ்சிருதுங்க. எல்லாமே போஸ்ட் நிறுத்திட்டோம். பேக் சைடு வந்தாச்சுங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து நம்ம ஜல்லி பீஸ் வைக்கிறோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஒவ்வொரு பீஸுக்கு நம்ம ஷேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஸ்லாப் ஷேக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜல்லி பீஸ் வச்சு டைட் பண்ணி விடுவோம். டைட் பண்ணி விட்டு அடுத்த நிமிஷமே ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் பேக்கிங் கொடுக்குறோம். இந்த பேக்கிங் கொடுக்குறனால தான் லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துருவோம். நாளைக்கு பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு பேக்கிங் கொடுத்தது வந்து வீடியோ காட்டுறேங்க.
பாருங்கள் நம்ம லேபர்ஸ் எல்லாம் ஸ்லாப் ஃபிட்டிங் இறக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு மேஸ்திரி தான் விடுவாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம 3 மேஸ்திரி விடுறோம். எதனால்னா அந்த பார்ட்டிக்கு வந்து ஐடியா கொடுக்குறக்கு, மற்றபடி லேண்டில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் அவங்க கிளியர் பண்ணுறக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணி நடத்தி சக்ஸஸாக முடிக்கிறதுக்கு அந்த 3 மேஸ்திரி விட்றோம். நம்ம ஒரு மேஸ்திரி விட்டால் நம்மளுக்கு ஐடியாஸ் பற்ற மாட்டேங்குது. 2-3 ஐடியாஸ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிருது. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது 3 பெனிஃபிட்டுங்க. ஒன்று வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி. 3 லட்ச ரூபா ஒர்க்கை வந்து 1 லட்ச ரூபா நம்ம வேலை முடிச்சிடுறோம். இதுவே ஹாலோ பிளாக்கு செங்கல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா வருங்க. இது பாருங்கள், ஒரே லட்சத்தில் வேலை முடிஞ்சதுங்க. 2வது பெனிஃபிட் வந்து நாள் வந்து கம்மியாக இருக்குதுங்க. இப்போ செங்கல் ஹாலோ பிளாக்கை பார்த்தீங்க பாருங்கள், 500 அடிக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிருங்க ஒர்க்கு முடிக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து 3 நாளில் முடிச்சிருதுங்க வேலை. 3வது வந்து இது வந்து வேண்டானாலும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டு சேல்ஸ் பண்ணிட்டோம், இது வந்து கஸ்டமர் வந்து வேண்டாம், நாங்கள் பில்டிங் கட்டுறோன்னு சொன்னாலும் இந்த வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 3 பெனிஃபிட்டுங்க. இது பாருங்கள், இப்போ இது நிறைய இடத்துல பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், தோட்டத்துக்கு, அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜி ஸ்கொயருக்கு இந்த ஒரு ரெடிமேட் காம்பவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், ஜி ஸ்கொயர் எல்லா லேண்டுக்கும் வந்து ஜி ஸ்கொயரில் வந்து ரெடிமேட் காம்பவுண்ட் கம்பல்சரி இருக்குங்க. அவங்களே இந்த ப்ராஜெக்ட் தான் சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இது மாதிரி ரூமும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஓல்டு பர்சனுக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து ரூம்ஸ் செட் பண்ணி கொடுத்துட்லாங்க. இந்த மாட்டு சாலைங்க திருப்பூரில் ஒரு முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இருந்தாலும் கால் பண்ணுங்கள். அன்புள்ளவங்களுக்கு நன்றி, வணக்கம். இதில் வந்து 2 மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த 2 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.